வணக்கம் நண்பர்களே. இங்க யாருக்கும் அடுத்த நொடி அப்படிங்கிறது நிச்சயமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கற்றது, அனுபவித்தது, அறிந்தது என அனைத்தும் இங்கு யாருக்கும் அடுத்த நொடி என்பது நிச்சயமில்லாத ஒன்றாகும். ஒபாமா தனது 55 வயதில் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் ட்ரம்ப் தனது 70 வயதில்தான் அதிபரானார். நாம் கேள்விப்பட்டிருப்போம். 23 வயதில் திருமணம் செய்தவர் தனது 30 வயதில் இறந்திருப்பார். 40 வயதில் திருமணம் செய்தவர் 60 வயதில் குழந்தை பெற்றிருப்பார். எல்லோருக்கும் எல்லாம் அதற்கான உண்டான வயதில் கிடைப்பது அரிதுதான். நமக்கு விதிக்கப்பட்டவையே நம்மை வந்து சேரும். அது நல்லவையாக இருந்தாலும் சரி, தீயவையாக இருந்தாலும் சரி. எனவே உங்களுக்கு ஒன்று கிடைத்துவிட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதீர்கள். உங்களை மற்றவரோடு ஒப்பிட்டு உங்களிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதீர்கள். உங்களுக்கு கிடைத்தவை கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் நபருக்கு கிடைக்காமல் போயிருக்கும். யார் கண்டது அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்கும் என்று? இந்த உலகமே ஒரு பெரிய விபத்தால் உருவானதுதான். நாம் அதில் பயணிகள். நமக்கான நிறுத்தம் வந்துவிட்டால் நாம் அங்கே இறங்கித்தான் ஆக வேண்டும். எனவே எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை கட்டுப்படுத்த நினைப்பது முட்டாள்தனமே. அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும். தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து விடுமே. ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது. வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தங்களின் ஆசைகளையும் தேவைகளையும் குறைத்து கொண்டவர்களே. இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை முழுமையாக காதலுடன் விழிப்புணர்வுடன் செய்யுங்கள். இதுதான் மகிழ்வுக்கான நுழைவாயில். ஒரு நொடி கூட அதிகமாக கேட்டு பெற முடியாது. வாழ்க்கை என்பது நாளையது என்று நினைத்து காத்திருப்பதல்ல. இப்போது நம்மிடம் இருக்கும் நொடியை உணர்ந்து அதனை நேசித்து அதை முழுமையாக வாழ்வதுதான் உண்மையான வெற்றி. அடுத்த நொடி நிச்சயம் நமக்கில்லை. ஆனால் இந்த நொடி நிச்சயம் நமக்கே சொந்தம். ஆகையால் இன்று என்பதை கொண்டாடுங்கள். இப்போது என்பதை காதலியுங்கள். அதுவே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரம். நன்றி.